முதலில் நான் தாமதமாக வந்ததற்கு அவையோரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். விழா தலைவர் யார்? அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவுடமாகவும் விளங்குகின்ற விழா தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பா. லட்சுமணன் அவர்களே, பேர் எழுதியிருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாருடைய பேரும் நினைவுக்கு வராது. ஒரு சில பேர் தான் நினைவில் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் சொல்லுவதே ஒரே பெயர் கண்ணதாசன் தான். திருப்பி இன்றைக்கு துட்டுக்கு பாட்டெழுதுவோர் தொகை பெருகி இருந்தாலும் மெட்டுக்கு பாட்டெழுதும் மேலோரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை யாரும் தொட்டதில்லை. பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்துவிட்டு விண்ணுக்குள் காற்றாக விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன் நிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. இலக்கியங்களின் சாற்றை பிழிந்து பாடலாக்கி கொடுத்த பெருமை அவரைத்தான் சாரும். சில நேரங்களில் இலக்கிய வரிகளை அப்படியே கையாண்டும் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஆலயமணின்னு ஒரு படம். அதில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமான்னு ஒரு பாட்டு. அந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாங்கிறது எங்கேருந்து எடுத்தார் கண்ணதாசன்? அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழுக்கு ஒரு புலவர் சாற்று கவி கொடுத்திருந்தார். அந்த புலவர் பெயர் என்னவென்று இதுவரை யாருக்கும் தெரியாது. அது ஒரு வெண்பா, நேரிசை வெண்பா. என்ன அந்த வெண்பா என்றால், எல்லாரும் ஞானத்தெளிஞரே, ஞானத்தில் தெரிந்தவர்கள் எல்லாரும் ஞானத்தெளிஞரே, கேளீர் சொல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ, பொல்லா கருப்புகளை கேட்குமோ, காணமையில் வீரன் திருப்புகளை கேட்கும் செவி அப்படின்னு முடியும். அந்த கல்லெல்லாம் மாணிக்க அதிலிருந்து எடுத்தார். இப்படி இலக்கிய வரிகளையெல்லாம் கையாண்ட காரணத்தால், இலக்கிய நயமான பாடல்களை நிறைய கொடுத்த காரணத்தால் இலக்கியவாதிகளெல்லாம் கண்ணதாசனை மிகவும் விரும்பினார்கள். கண்ணதாசனை ஒரு படத்தில் எழுதினார், பாவ மன்னிப்புன்னு ஒரு படத்தில். சுருக்கமாக, ஏன்னா 10 நிமிஷம் நாங்கள் கண்ணதாசனை பற்றி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஆள். இவர் காவிரி மைந்தன் 10 நிமிடத்துக்கு மேலே பேசாதீங்கன்னார். நான் ஒரு 15 நிமிஷமாவது பேசலாமான்னு கேட்டேன். 12 நிமிஷம் வேணால் எடுத்துக்கிறேன்றார். அதுக்குனால அதுக்குள்ள சுருக்க வேண்டியிருக்கு. இது பாவ மன்னிப்புங்கிற படத்தில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் ஒரு பாட்டு வரும். அதில் சரணத்தில் வரும், காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும். இந்த 2 வரியும் தான் எனக்குள்ளே புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது. நான் ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, எங்கள் ஊரில் எங்கள் பற்றி தாயார் சில பேர் அம்மா அம்மாங்க, நாங்கள்லாம் ஆத்தான்னு தான் சொல்லுவோம். ஆத்தா, நானும் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வருவேன்,
கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும். நம் கவலைகள் யாவும் தீரும் கொஞ்ச நாளில், அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சினிமாவிலும் அரசியலிலும் என்னை சேர்ந்தாற்போல் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் என்னை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததே இது கண்ணதாசனுடைய இந்த 2 வரிகள் தான். நன்றாக பாட்டு யார் எழுதினாலும் பாராட்டுவார், கவிதை எழுதினாலும் பாராட்டுவார். சினிமாவுக்கு நாங்கள்லாம் எழுதுறதுக்கு முன்னால் கவியரங்கத்தில் தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். நான் முரசொலியில் 1966லேருந்து 72 வரையிலும் துணை ஆசிரியராக இருந்தேன். அப்போ நாவலர் நெடுஞ்செழியனை பற்றி ஒரு கவியரங்கம் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் தலைமையில் நடந்தது ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில். அதில் நான், கண்ணதாசன், மற்ற கவிஞர்கள் எல்லாரும் பாடினோம். கண்ணதாசன் வர முடியலைங்கிறதுனால அவர் அண்ணன் சீனிவாசன்கிட்ட கவிதை கொடுத்து அனுப்பினார், கட்டி புறப்பட்டு இருந்ததுனால. அதுதான் முதல் கவியரங்கம் கண்ணதாசன் நான் கலந்து கொள்வது. அதுக்கப்புறம் கலைஞரை பற்றிய ஒரு கவியரங்கம் இளமுருகு பொற்செல்வி நடத்தினார் கலைவாணர் அரங்கத்தில். அப்போ நான் முரசொலி இருக்கும்போது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கலைஞர். அப்போ நான் தாய்ங்கிற தலைப்பில் பாடினேன். அதில் கவியரங்கத்துக்கு யார் தலைவர்னா இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த முத்துசாமி, நான், கொத்தமங்கலம் சுப்பு, கண்ணதாசன், இவர் நம்ம கவிஞர் கருணானந்தம், கவிஞர் முடியரசன், வேலவேந்தன் போன மிகப்பெரிய பாடினாங்க. ஆனால் என் கவிதைக்கு தான் அதிக கைதட்டல் இருந்தது. தாய் என்ற தலைப்பில் பாடினேன். அது புத்தகமாக வெளியிட்டார்கள். அது கண்ணதாசன் தான் அணிந்துரை எழுதியிருந்தார். எல்லா கவிதைகளையும் சிறப்பாக எழுதியிருந்தார் என்றாலும், எல்லா கவிதைகளும் எல்லா கவிஞர்களும் சிறப்பாக பாடினார்கள், நன்றாக இருக்கிறது என்றாலும், முத்துலிங்கம் கவிதையில் எங்கள் பாண்டிய நாட்டு தமிழ் தாளம் போட்டு விளையாடுகிறது என்று எழுதியிருந்தார். அது இன்னும் என்னால் மறக்க முடியல. அதே கவியரங்கத்தை சேலத்தில் கண்ணதாசன் சொந்த செலவு நடத்தினார். அப்போ இதே தலைப்பில் நீங்கள் வந்து பாடியானார். இல்லைண்ணே நான் வர முடியாது, எனக்கு அன்றைக்கி முரசொலிலாம்ப்பா இருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷமாவது முக்கியமான விஷயத்தை சொல்ல வரல, 5 நிமிஷமாவது நீ வாயா நான் சொல்லி அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் முரசொலியில் இன்றைக்கி நானும் அடியாரும் தான் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டு, நான் வர முடியாது, மன்னிச்சுக்கிறேன். நான் மூணாக்கணக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ வாயா அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் நான் அங்கேருந்து எடிட்டோரியலுக்கு முரசொலி செல்வம் வந்தார். மாமா ஆசிரியரை பற்றி கவியரங்கமாமே, நாங்கள் கலைஞரை ஆசிரியர் தான் சொல்லுவோம், ஆசிரியரை பற்றி கவியரங்கமாமே கண்ணதாசன் ஃபோன் பண்ணார், நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நானும் அடியாரும் பார்த்துக்கிறோம்ட்டார். அதுக்கப்புறம் தான் போனேன். அந்த கவியரங்கம் ரொம்ப சிறப்பான கவியரங்கமாக இருந்தது. அதன் பிறகு தான் நாங்கள் பாட்டெலாம் எழுதியிருந்தோம். என்ன இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறதுனால ஒன்று சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா என்று கேட்டபோது ஆகாது என்று கூறியவரே கண்ணதாசன் தான். 1958 குமுதம் பத்திரிகையில் மாறி மாறி அவரும் சுரதாவும் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆகும் என்று கூறியவர் சுரதா. அதுக்கு காரணம் ஒன்று, அதையெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிரும், அவருக்கு கோச்சிக்கிறார், அதுக்கு உள்ளே போகலை. அதாவது இன்னொன்று, கண்ணதாசன் தொட்ட துறையிலெல்லாம் வெற்றி பெற்று விளங்கினார். அவர் தோல்வி பெற்ற துறை ஒன்று உண்டு, அதுதான் அரசியல். நெப்போலியனுக்கு ஒரு வாட்டர்லூ அமைந்ததைப் போல கண்ணதாசனுக்கு அரசியல் தான் வாட்டர்லூவாக அமைந்தது. அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டிய பக்குவம், பொறுமை, நிதானம் அவருக்கு கிடையாது. மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவார். அங்கே உண்மையே இல்லை என்றும் இல்லாததை இருப்பதை போலும் பேசணும். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. முதல் நாள் ஒருவரை தூக்கோ என்று தூக்கி பாடுவார், மறுநாள் தாக்கோ என்று தாக்கி பாடுவார். நேற்று போற்றினோமே இன்று தூற்றுகிறோமே, மக்கள் என்ன நினைப்பார், அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்படி தான் ஒரு தலைவரை தூக்கோ என்று தூக்கி பாடினார். அப்புறம் தாக்கோ என்று தாக்கினார். கேட்டார்கள், நேற்று அப்படி பாடினீர்களே, தூக்கினீர்களே, போற்றினீர்களே, இன்றைக்கு இப்படி தூற்றுகிறீர்களே, நியாயமானு கேட்டபோது அவர் சொன்னார், ஆமாம், யார் இல்லை என்றது, நேற்று தூக்கி பாடினேன், இன்றைக்கு தாக்கி பாடுகிறேன்னா என்ன பொருள்? முட்டைக்குள் இருப்பது பெட்டையா சேவலா என்று தெரியாத நிலையில் எழுதினேன், இன்றைக்கு தான் தெரிஞ்சது அது ஒன்றுக்கு உதவாத கூமுட்டை என்று. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லாகவம் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. இந்த முரண்பாடு தான் இலக்கியத்தில் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. இப்போ நீங்கள் ரசிக்கிறீர்கள, இந்த முரண்பாடு தான் இலக்கியத்தில் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. இந்த முரண்பாடு தான் அவருக்கு அரசியலில் தோல்வியை தேடி கொடுத்தது. ஆனாலும் கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும், அவரால் திரைத்தமிழ் செழுமையடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது என்று சொல்லி அவரை சிறப்பிப்போம் என்று கருதி எம்ஜிஆர் தான் அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். தன்னை திட்டிக் கொண்டு எழுதி கொண்டு பேசிக்கொண்டு இருந்தபோது.
மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த நேரத்தில்? கண்ணதாசனை எம்ஜிஆரை திட்டி எழுதுகிறார், பேசுகிறார், அவர் வாயை அடைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் கண்ணதாசனுக்கு இந்த பதவியை எம்ஜிஆர் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எம்ஜிஆருடைய குணங்களை அறியாதவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். அவரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் எவரும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அவர் முதலமைச்சர், நினைத்தால் தன்னை எதிர்த்து எழுவதற்கும் பேசுவதற்கும் பழி வாங்கியிருக்கலாம். மற்ற முதலமைச்சர்களாக இருந்தால் அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு அப்படி பழி வாங்கக்கூடிய குணம் கிடையாது. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. சில தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நண்பர்களை கூட பகைவர்களாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். குரல் மாறி ஆயிடுச்சோ? அது அவ்வளோதான். என்ன 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். வள்ளுவர் சொல்வாரே, பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கண் தங்கும் உலகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களையும் நண்பர்களாக யார் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நாடு இருக்கும், உலகம் இருக்கும்னார். அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆரிடம் இருந்த காரணத்தால் தான் அவர் இருந்த காலம் வரை அவரை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதை பலர் மறந்து விட்டார்கள். கண்ணதாசனுக்கு பிறகு புலமை பித்தனை அரசை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அவர் பதவிக்காலம் முடிந்த ஒருபாடு என்னை அரசை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். என்னுடன் இந்த அரசை கவிஞர் பதவி முடித்து விட்டது. அதன் பிறகு எந்த அரசாங்கமும் யாரையும் நியமிக்கவில்லை. அதாவது இதுவரை சுதந்திர இந்தியாவில் தமிழக அரசியல் வரலாற்றிலே அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை 4 கவிஞர்களுக்கு உண்டு. அதில் நாமக்கல் கவிஞர் தான் முதலிடத்தில் வரார். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருக்கும்போது அவரை அரசவை கவிஞர் ஆக்கினார்கள். 1952 ராஜாஜி 2வது முறை முதலமைச்சர் ஆனபோது இந்த பதவி தேவையில்லை என்று தூக்கிவிட்டார். அதற்கு பிறகு காங்கிரஸ் அரசோ திமுக அரசோ யாரையும் நியமிக்கவில்லை. எம்ஜிஆர் தான் முதல் கண்ணதாசனை நியமித்தார். அதைப்போல் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த கவிஞர்கள் 5 பேர் தான். அதிலே நாமக்கல் கவிஞர் தான் முதலிடத்தில் இருக்கிறார். அடுத்து எஸ்டி சுந்தரம், அடுத்து கூமா பாலசுப்ரமணியம், அடுத்து புலமை பித்தன், அடுத்து நான். விமர்சையாக கூட கவிஞராக அவங்க ஆக்கலை. அவர் எந்த கட்சிக்கு பாடுபட்டார் அந்த கட்சி அவரை கண்டுகொள்ளவே இல்லை. அதனால தான் 67க்கு பிறகு மக்களும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் நமது அந்த சிறப்புகளையெல்லாம் பெறாமல் போய்விட்டார். என்றாலும் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை எங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா, எங்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அரச கவிஞர்களாக இருந்தோம் என்றால் கண்ணதாசனும் நானும் தான். வேறு யாருக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கண்ணதாசன் அவர்களுடைய விருது கொடுத்ததற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து, சொன்ன நேரத்தில் முடிச்சுட்டோடா, நன்றியை தெரிவித்து விழாவுக்கு எங்களுக்கு இந்த விருது கொடுத்த ஐயா பா லட்சுமணன் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். எஸ்பி முத்துராமன் அவர்களை ஐயாவும் வாழ்த்துகிறேன். எனக்கு பிறகு சிறப்புரையாற்ற இருக்கின்ற இசைக்கவி ரமணன் அவர்களையும் வாழ்த்துகிறேன். காந்தி கண்ணதாசனையும் வாழ்த்துகிறேன். இந்த விழாவுக்கு முன்னின்று சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற காவிரி மைந்தனையும் பாராட்டுகின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் உடம்போடும் அறிவோடும் புரிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்க கண்ணதாசன் திருப்புகழ்.